அப்பயே இப்படி கோலை எடுத்துக்கிட்டு நம்ம துப்பாக்கியில் அடிக்கிற மாதிரி அடிப்பான். சும்மா தடியிலேயே இது பண்ணுவான். அப்படியெல்லாம் இருந்து அவங்க அப்பா வந்து முசுகொஞ்சி வேட்டைக்கு போவார். அதாவது முதல்ல ஆரம்ப காலத்தில் அவன் சும்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு விளையாட்டு பையனா கோமனம் கட்டிட்டு தான் இருப்பான். கோமனம் கட்டிட்டு எங்களாட்டம் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு விளையாடுவான். அப்பயே இப்படி கோலை எடுத்துக்கிட்டு நம்ம துப்பாக்கியில் அடிக்கிற மாதிரி அடிப்பான். சும்மா தடியிலேயே இது பண்ணுவான். அப்படியெல்லாம் இருந்து அவங்க அப்பா வந்து முசுகொஞ்சி வேட்டைக்கு போவார். முசுகொஞ்சி வேட்டைக்கு போகும்போது இவன் கூட கையாள். அப்போ இவன் துப்பாக்கி தூக்கி இடக்கூடிய சக்தி இல்லை. போய் விடிய உக்காந்துக்கிட்டு இருந்து ஒரு இந்த மலையே இருக்குதுன்னா அந்த மலையில் போய் விடிய உக்காந்துட்டு இருக்கிறது. அது எந்த மரத்தில் ஏறுதுன்னு பார்த்து போய் அந்த மரத்தடியில் உக்காந்துக்குவாங்க. பொழுது விடிஞ்சப்ப பார்த்து அதை அப்போ ஒன்னே தான் இடுவான். ஒன்று அதை இட்டு கொண்டு வந்து அங்கேருந்து அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி சிகிரல்பட்டி தமிழ்நாடு இங்கேருந்து ஆறுதாச்சி ஏதூர் சிகிரல்பட்டி தெரியுமில்ல, அங்கே கொண்டு போய் அதை விற்றுட்டு அதை அங்கேருந்து தான் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் அதை வாங்கிட்டு வந்து அப்போ ரொம்ப வறுமை காலம், வறுமையில் இருந்தாங்க. அப்போ அதை கொண்டாந்து இப்போ அவங்கெல்லாம் பசங்க அப்போ குடும்பம் பேசி அந்த தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்தில் என்ன அந்த நேரத்துலலாம் விளைச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை. கொண்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. அவங்க அதை கொண்டு போய் விற்றுட்டு வந்து தான் சாப்பிட்ணும். அப்புறம் இப்படியே இருந்து இவன் தலையெடுத்தான். இவன் எடுத்து அப்புறம் துப்பாக்கி எழுதுறதுக்கு ஆரம்பிச்சோம்னால போனான்னா நைட்டில் ஒரு 10-15 முசுகொஞ்சி அடிச்சுவிடுவான். நைட்லேயே அடித்து அதை கொண்டு வந்து ஊர்லேயே விட்ட. அப்போலாம் யார் பாரஸ்டுக்காரு கால்வாஜி யாருமே ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இங்கேயே ஊர்லேயே எல்லாம் விட்ட கட்டி விற்பாங்க. கடைசி மானு நிறைய அடிப்பான். இந்த மாதிரி எல்லாம் அடித்து எல்லாம் இருக்கும்போது அப்புறம் நம்ம சேவி கவுண்டரு அவர் தான் முதல்ல யானையை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத அவர் அடித்தார். அடித்து அதுக்கு மேலே இவங்ககிட்ட அவருக்கு துப்பாக்கியே கொடுத்தாங்க. அது வீரப்பங்கிட்ட துப்பாக்கி கொடுத்து ரைஃபிள் அதை கொடுத்து இவன் ஆணையை அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். ஆணையை அடித்து அவங்க தந்தத்தை அதை வந்து கவுண்டருக்கு தான் சேல் கவுண்டருக்கு தான் கொடுப்பாங்க. கொடுத்து ஏதோ சேல் பண்ணி அவன் ஏதோ அவர் விற்றது போக இவங்களுக்கு பகுதி பாகம் கொடுப்பாரு. கொடுத்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருந்தது. அர்ச்சனை வந்து அவனோட அவர் சேவி கவுண்டரோட எங்கே விற்கிறாங்க, எங்கள் சேல்ஸ் எங்கே ஆகுது அப்படின்னு கவுண்டரோட போய் எப்படியா இடத்த பார்த்துட்டான் கேரளாவில். அப்புறம் பார்த்த பின்னாடி என்ன அப்புறம் துப்பாக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க நாட்டு துப்பாக்கிலேயே ஆணை அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. நாட்டு துப்பாக்கிலேயே அடித்து இவங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணினாங்க. அப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆசை பிடிச்சிக்கிச்சு. ஏன்டா எல்லாம் பிள்ளை பண்ணுறாங்கன்னு நானும் அப்புறம் வேட்கனோட போய் சேர்ந்தேன். சேர்ந்த பின்னாடி நிறையா ஆணையை அடித்தாங்க. அப்போ நாங்களும் ஏதோ எனக்கும் 15 கொடுப்பாங்க. அப்போல்லாம் அவங்களே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க நாட்டு துப்பாக்கியில் அடிக்கும்போது. அப்புறம் ஒரு ரைஃபிள் அவனே போய் வாங்கிட்டு வந்தான் வேறுப்பனே. அப்போ வாங்கிட்டு வந்து அப்புறம் அதுக்கு மேலே ஆணையை நிறையா அடித்தோம். அடித்த பின்னாடி மறுபடி இன்னும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வேணும் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கம் கவுண்டன்னு அங்கே இருக்கிற இது மேச்சேரிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். அவர் துப்பாக்கி கடைக்காருக்கும் அவருக்கும் ரொம்ப அறிமுகம். அவரை போய் பிடிச்சி அப்புறம் ரைஃபிள் வாங்கிறதுக்கு இன்னும் 2 ரைஃபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் அவரை பிடிச்சி காசு கொடுத்து அவங்க துப்பாக்கி கடைக்காரங்க வச்சு தான் அது பெரிய எஸ்டேட்டுக்காரங்கிட்ட பெரிய அன்றைக்கி வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போகும்போது அப்போ ஒரு பெரிய ஆளுங்களுக்கு தான் அந்த கன்னை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை அவங்க வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அது அப்படியே வீட்டில் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. துப்பாக்கியினுடைய விலை வந்து சும்மா 5000 தான். இங்கே இவங்களுக்கு புரோக்கருங்களுக்கு துப்பாக்கி கடைக்காரனுக்கு தான் காலி ஒரு துப்பாக்கி வாங்கணும்னா 40,000 ரூபா ஆகும். ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வரணும்னா 40,000 ரூபா ஆகும். நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 3 துப்பாக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்து 3 பார்ட்டி சேர்த்துக்குள்ள குழந்தை பையனே ஒரு பார்ட்டி. பார்ட்டின்னா அவங்க அடித்தா அவங்களுக்கு விற்கிற விலையில் வீரப்பனுக்கு பகுதி அவங்களுக்கு பகுதி
அப்படி இப்போ 1000 கிலோ விற்குதுன்னா அவனுக்கு 500, இவங்களுக்கு வீரப்பனுக்கு 500. இதுக்கு கண்ணெல்லாம் அவனுது இல்லையா, அது அந்த மாதிரி இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வீரப்பனுக்கு அந்த காடு, அந்த மணிக்காரன் காடுன்னு, பொன்னாச்சி மணிக்காரன் தான் அந்த காடு. அவனுக்கு இங்கே ஒரு செத்து போயிட்டான ஐயனை 5 பேர். அவங்க மாமியால் தான் அந்த மணிக்காரன், பொன்னாச்சி மணிக்காரங்கிறது ஏதோ தொடர்பு வந்தால் பேச முடியாத மாதிரி இங்கேயே இருப்பாங்க. அப்போ மணிக்காரன்னா இன்றைக்கி போலீஸை கண்டா எப்படி பயப்படுதோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு. மணிக்காரனா ரொம்ப சாத்திரிகமான ஆள். ஒரு போலீஸு அது இது எல்லாம் இங்கே வர்றது ஒரு மணி ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிட்டாலும் அவனே எல்லாம் சரி கட்டி பண்ணிவிடுவான். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த காடை இவளுக்கு விட்டது அவன் மணிக்காரன். யார் அந்த ஐயன் அவன் மாமியாளுக்கு அதை விட்டு, சரி நம்மளாம் பொம்பளை ஓட்டவா போகிறோன்னுச்சு, நீங்கள் ஓட்டி எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு வீரப்பனுக்கு விட்டது அவங்க அப்பா அம்மாவுக்கு. சரி இது மாதிரி ஒரு 10 வருஷமாக ஓட்டி அவங்களுக்கு இவங்களுக்கு பாவம் கொடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காடை நாங்கள் ஓட்டணும் போது காடு விடுறதில்ல, காடு எங்களுக்கு எல்லாம் அவங்க குடும்பம். காடு உனக்கு இல்லை, மணிக்காரனும் வந்து கேட்டு பார்ப்பான், காடு இல்லைன்னு சொல்லி அவங்க மேலே பட்டா பண்ணிக்கிட்டாங்க. அதாவது தான் கோட்டையூருக்காருக்கும் அவங்களுக்கும் விரோதம் வந்தது. கொத்துக்காரம்டாருக்கும் அவங்களுக்கும். ஆமாம், கொத்துக்காரம்டாரு தான் அவங்களுக்கு தெரியும். சண்டை தொடருது. தொடரும் போது அதுக்கு கூட கொலை கிழவு நடக்கலை. நான் இந்த கோட்டையூரில் ஒரு மார்ச் ஆட்டினாங்க. அது இந்த ஊருக்காருக்கும் கோட்டையூருக்காருக்கும் விரோதம் வந்துருச்சு. இந்த கோயிலுக்கு அவங்க சேர்த்தலை. அதனால அவங்க தனியாக மாறி வச்சு அந்த புது மாதிரிங்கிறது இப்போ அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒழிச்சு கட்டி பிடிச்சி பூராச்சியுமே. அப்புறம் அதை கொண்டாந்து எங்கள் மாமங்காட்டிலேயே எங்கள் பள்ளத்தோரம் வச்சு நோம்பி சாட்டியிருந்தாங்க. அப்போ டேப்பு இருக்காடு எங்களுக்கு தான் இருக்குது. அந்த டேப்பில் அந்த வாத்தியை அடித்து ஆட்டாடுறாங்கல்ல, அதை பதிவு பண்ணுறது வீரப்பன் ஆட்டாடுவோம். ஆட்டாட நாங்கள் போகும்போது என்ன பண்ணோம், வீட்டில் இருந்து, அதாவது ஐயனும் மாமனாரும் அவன் சல்லிப்பாளையம், அங்கே வந்து அவன் கொட்டாய்க்கு வருவான், பாட்டு பாடுவான், அது பண்ணுவான், வீரப்பனோட ரொம்ப ஜாலியாக இருப்பான். சரி நோம்பி சாட்டிக்கிறாங்களே, சரி போய் ஆட்டாடிப்பெல்லாம் வானான்னு டேப் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு அவன் பேர் பரமசவன். நாங்கள் 3 பேரும் போகிறோம் கோட்டையூருக்கு. நைட்டு ஒரு 8 மணிக்கு போய் அங்கே பக்கமாக கோயிலுக்கு பக்கமாக போனதும், அண்ணா எதுக்கு பரமசிவம் கோட்டையூருக்கு கூப்பிட்ற, அப்படி நீ போயிட்டு வர, நீ போய் இப்போ ஆட்டத்தை பதிவு பண்ணு, நான் போனதும் வந்துடுறேன் அப்படின்னா. அங்கே என்னத்துக்கு இருப்பா, வீட்டில் கண்டா பேசுவாங்க அப்படின்னு. இல்லை என்னமா கூப்பிட்ற, அப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் விட்டுட்டு போயிட்டு கோட்டையூர் போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஒன்றும் சொல்லலை, அங்கே எதையுமே சொல்லலை. அப்புறம் அங்கே வந்து ஆட்டம் ஆடினான். 1 மணி நேரம் ஆட்டம் ஆடிப்பிட்டு அப்புறம் எல்லாம் டேப் ரெக்கார்டு பதிவு பண்ணிக்கிட்டு சரி ஆட்டம் நின்றுச்சு. நாங்கள் புறப்பட்டு 2 பேரும் வந்தோம். ஊருக்கு பக்கமாக பாரு, ஒயின் ஷாப்புக்கு கீழே ஒரு டான்ஸ் பார் இருக்கும். அங்கே பக்கத்தில் வந்து உக்காருனா அப்படின்னா, நெல் அப்படின்னா உக்காருனா அப்படின்னா, ஏன்னா சரின்னு உக்காந்தேன். நான் போய் சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன். பூரா ஒரு 4-5 ரூபா சாப்பிட்டு முழுங்கிவிட்டேன். பூரா சீசா காய் தான், பூரா மறுக்குன்னு பூரா சீசா காய் தானே, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா. சரி இங்கேயே உக்காரு அப்படின்னு சொல்லி துருவா போய் கடைக்காரை எழுப்பி ஒரு பழம் வாங்கிட்டு வந்து இதை பூரா தின்னு அப்படின்னு கொடுத்தா, இதை முடிஞ்ச அளவுக்கு அந்த பழத்தை தின்னான். பழத்தை தின்னுட்டு காலையில் எந்த புறப்பட்டு வீட்டுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான். சென்றா பேசுவாங்க, போகலாம் வான்னு சொல்லி துருவா பரிசல் வச்சு அப்படிலாம் நடந்து போய் எதுவும் வண்டி வைக்கின்ற ரோடு கீடு எதுவும் இல்லை. இங்கேருந்து ஆத்தூரானது பரிசல் வச்சு துருவா ஒகேனக்கல் போய் இறங்கி திருவா தருமபுரி போனோம். எனக்கு டாக்டர் ஒருத்தர் பழக்கம், வையாபி டாக்டர். அவர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு உடம்பு பூரா சீசாவே காயாகவே இருக்குது, பூரா உடல் பூராவுமே. அப்போ நான் அதை இதை பார்த்துட்டு ஒருத்தர் ராமசாமி டாக்டர்னு ஒருத்தர் பக்கத்தில் போய், அவர் பெரிய டாக்டர், அவர்கிட்டையும் கொண்டு போய் காட்டினார். இதுக்கு வைத்தியம் எதுவும் இல்லை, அதாவது பழம், தயிர் சாப்பாடு, காரம், கெட்டியான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது.
இப்படி தான் சாப்பிட்ணும், 15 நாளைக்கு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு விட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் 15 நாள் இருந்து மறுபடியும் 15 நாள் கழிச்சு போனோம். முக்கால்வாசி இறங்கி போச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அவர் என்ன சொன்னார், இன்னும் மறுபடியும் அதே மாதிரி பழம் தான் சாப்பிட்ணும், எதுவும் கெட்டியான காரங்கீரை எதுவுமே சாப்பிட வேண்டாம், தயிரோடு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. மறுபடியும் அதே மாதிரி வந்து மறுபடியும் 15 நாள் கழிச்சு போனோம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது முழிச்சா வந்துருச்சு. இல்லை சரி நல்லா வந்துருச்சு, ஜாக்கிரதை நீ போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. அதிலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு தொடர்பு கொஞ்சம் அவனுக்கும் அவங்களுக்கும் விரோதம் ஆனது. விரோதம் ஆகி அதுக்கு மேலே எங்களை வந்து கர்நாடகா போலீஸு இப்போ செத்துப்பீட்டர் சீனிவாஸ் டிஓப்போ அவர் பூசேரின்ட்டு ஒரு டிஎஸ்பி எங்களை வந்து நைட்டில் எங்கள் மாமனுக்கு ஒரு குப்பம் செத்துட்டார். இப்போ அப்போ கோட்டைக்காட்டிலே தாங்க, அங்கே கோட்டையூராண்டா, அங்கே மகளுக்கு சீர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்காவ. அங்கே நைட்டில் எல்லாம் நான் போயிருந்தேன். வீரப்பானம் பக்கமாக ஒரு மணி திட்டு மேலே அங்கேருந்து அவன் தனி. அப்போ தான் வந்து எங்களை அதே கோட்டையூருக்காரு ஐயனா அவனுடைய தம்பி மாதையன் தங்கவேலு இவங்க தான் அந்த டிஎஸ்பி போலீஸுக்கு இவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, இன்றைக்கி கரெக்டாக இத்தனை மணிக்கு வந்துடுங்க, எல்லாருமே கிடைப்பாங்க அப்படின்ட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக நாங்கள் என்ன கொண்டு ஃபங்க்ஷனில் நாங்கள் இருக்கும்போது ஒரு 10, 20, 30 போலீஸு ஃபாரஸ்ட்கார் எல்லாமே வந்து சுற்றி வளைச்சி எண்ணியும் முடிச்சிட்டாங்க. என்ன சேத்துக்குள் குழந்த பையனை எங்கள் முனிசாமின்ட்டு ஒரு எங்கள் முனியை ஒரு நம்பாடி பையன் அவங்க வீட்டில் பண்ணிட்டு இருந்தான், அவன் பேர்புட்டில் அவன். அந்த நைட்டு வந்து எங்களை 4 பேர்த்த பிடிச்சிட்டு போயிடுறாங்க, முக்கியமான ஆளுங்களையே பிடிச்சிட்டு போய் அவன் வீரப்பனும் அர்ஜுனும் எப்படி தப்பிச்சு ஓடி போயிட்டான். அர்ஜுனும் தப்பிச்சு ஓடி போயிட்டான். வீரப்பனும் மனசுட்டான கப்பன் இருந்தவன் அவனும் போயிட்டான், ஓடி போயிட்டான். அவனும் சிக்கலை எல்லாத்தையும் மாட்ட வைக்கணும்னு தான் அவங்க கொண்டு வந்தது. அதில் வந்து தான் ஆரம்பம் ஆனது. எங்களை பிடிச்சிட்டு போய் நாங்கள் எங்கள் சாமராஜ நகரத்தில் கொண்டு போய் ஒரு டெம்பரரி பாவில் 2 மாதம் வச்சுட்டாங்க. 2 மாதம் வச்ச பின்னாடி எங்கள் வீட்லலாம் போய் பொம்பளைங்க போய் ஹைகோர்ட்டில் இதில் எங்கள் பெங்களூரில் போய் வைக்கல் பிடிச்சி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கார் போலீஸ்கார் பிடிச்சிட்டு போனாங்க. 2 மாதம் ஆகுது, எங்கே வச்சுருக்கான்னு தெரியல, என்னன்னு தெரியலன்னு கேஸ் கொடுத்துட்டாங்க. எங்களை வச்சிருக்க முடியாத அங்கே வச்சிருக்க அவங்க கேஸ் போட்டு போனாலும் அவங்க எடுத்துனா கேஸ் போட்டிருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிருக்கணும். அதுக்கு மேலே தான் கொண்டு போய் சிதம்பரம் ரேஞ்சர்கிட்ட தலைமலையில் கொடுத்து எங்களை இந்த மாதிரி அவங்க காட்டுக்கு நாங்கள் வேட்டைக்கு போன மாதிரியும் எங்கள் தலைமலைக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டுக்கார் பிடிச்ச மாதிரி இவங்க கொம்பு துப்பாக்கி கொடுத்து கேஸ் போட வச்சுட்டாங்க. அந்த கேஸு இப்போ இது 82 இப்போ தான் முடிஞ்சிச்சு. அந்த கேஸ் 31 வருஷம் ஆகி முடிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் உள்ளே இருக்கும்போதே தங்கவேலி மாதையனையும் சுட்டு போடுறாங்க. அப்போ நீங்கள் அப்பயும் ஜெயிலுக்குள்ளே போயிடுறீங்களா? அப்போ நாங்கள் சத்தியமங்கலம் ஜப் ஜெயிலில் இருக்கிறோம். சைடில் இருக்கும்போதே தங்கவேலு மாதையனை இங்கே சுட்டு போடுறாங்க. எங்கே இப்போ இந்த கலாட்டையில் அவனை வெட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு கொலை. சிதம்பரம் ரேஞ்சர் கிட்ட கொடுத்து எங்களை அங்கே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வேட்டைக்கு போன மாதிரி தமிழ்நாட்டுக்கார் பிடிச்சிட்டு போன மாதிரி அங்கே அவரும் பூசாரின்ட்டு ஒரு டிஎஸ்பி 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் தலைமலையில் கொண்டு போய் எங்களை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச பின்னாடி எங்களை அவங்க கஸ்டடி கொடுத்ததுனால அவங்க காட்டுக்கு வேட்டைக்கு போன மாதிரி அவங்க கேஸ் போட்டுட்டாங்க. கேஸ் போட்டு இதில் கோபியில் கோர்ட்டில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணி சத்தியமங்கலம் ஜப் ஜெயிலில் இப்போ அவங்க எங்களை கொண்டு போய் அங்கே போட்டாங்க. 10 மாதம் அங்கே இருந்தோம். அப்போ தான் தங்கவேலு மாதையனை சொல்கிறாங்க, சுற்றி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 மாதத்துக்கு பின்னாடி தான் நாங்கள் வெளியே வரோம். ஜாமீன் கிடைக்கல. ஒரு கொலை கேஸ் வீராஸ்பேட்டையில் ஒரு கேஸ் போட்டாங்க எங்கள் கொடகு. அங்கே ஒரு கொலை கேஸு ஒரு கொம்பு கேஸ் போட்டாங்க எங்களை 5 பேருக்கு மேலேயும். அப்போ அந்த கேஸில் இருந்து அதுக்கெல்லாம் ஜாமீன் ஆகி அதுக்கு மேலே தான் வெளியே நாங்கள் வரோம். 10 மாதத்துக்கு பின்னாடி தான் நாங்கள் வெளியே வரோம். வெளியே வந்த பின்னாடி தான் இந்த 5 பேர்த்த சொல்கிறாங்க. இந்த 5 பேர்த்த அப்போ என்ன பண்ணால் மாதையன் வீரப்பனுடைய அண்ணன், வாங்க இனிமேலும் நம்ம சமாதானமாக போகலாம், இனிமேல் என்ன தவாரிக்கிறோம்,
நான் இந்த காட்டையும் விட்டுறேன், ம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சாமி கும்பிடலாம், இந்த நாளைக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அங்கே தேவங்கோமல் பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. அங்கே வந்து அம்மாச்சி எங்கள் தம்பி ஒருத்தன் பழங்காய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டாங்க, தேங்காய் பழம். இவங்களை 5 பேர்த்தையும் மக்க மாதிரி எல்லாமே 5 பேர்த்தையும் அங்கே வர சொல்லிவிட்டாங்க. அங்கே போன உடனே 5 பேர்த்தையுமே போட்டாங்க. போட்டு தூக்கிட்டு போய் ஆற்றுல மெட்டுக்கல் பக்கத்தில் கொண்டு போய் எல்லாம் துண்டு துண்டை வெட்டி போட்டாங்க. அதுக்கு மேலே தான் வீரப்பன் தலைமறைவாக வரும்.